ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமார் வந்து அவனுக்கு உள்ள திமிர அரசிட்ட எனக்கு கல்யாணம் முடியாது, நான் உன் பின்னாடி சுற்றுவேன் அப்படின்னு நினச்சேல, இப்போ பாரு எனக்கு கல்யாணம் முடிய போகுது, இனி நீ என்னைய நினச்சிக்கிட்டே தெரிய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாப்புல. சொன்னோடனே அரசி சொல்கிறாங்க, நீ என்ன நினச்ச? நான் வந்து உன்னையே நினைப்பேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசி. அது கேட்டதுக்கு குமார் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காருல, அதே மாதிரி பலசரக்கு கடைக்காரன் எவனாவது ஒருத்தன் சிக்குவேன், அவனை கட்டிக்கிட்டு சீரழிய போகிற பாரு அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா மளிகை கடைக்காரர் தான், அவரோட பொண்ணு மளிகை கடைக்காரவங்களை கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு அந்த இதில் ஒன்றும் ஈகோவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு குமார் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொருத்தரை கொடுத்துருக்காங்கல்ல, அவர் வந்து என்னங்க எந்த நேரம் பார்த்தாலும் இவர் உங்ககிட்டே வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கையில் அவர் வேறு யாரும் இல்லை, என் தாய்மாமன் மயன்தான், அவன் வந்து அதனால என்கிட்ட பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொல்லிவிட்டு இவரும் கொஞ்சம் நேரம் கடலை போடுறாரு. கடலையை போட்டு முடிச்சுட்டு அப்படியே செந்தில கட்டுறாங்க. நம்ம கோமதி இருக்காங்கல்ல, கோமதி வந்து எவ்வளவோ மனசுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சு பார்த்தாங்க செந்தில் லஞ்சம் வாங்கினதை, அவருங்கனால அடக்கமில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணனையும் அவங்க தம்பிட்டையும் சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்து இவ்வளவு செஞ்சுமே அவங்களுக்கு ஆத்திரம் அடங்கலை. செந்திலை தேடி போய் கோயிலில் வச்சு, நம்ம எப்பாற்பட்ட குடும்பத்தில் இருக்கோம், எப்பாற்பட்ட அப்பாவுக்கு பிறந்திருக்க, அப்படி உள்ள பிள்ளை நீ லஞ்சம் வாங்கலாமாடா, யார்ரா உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கோயில் வாசலில் கோயில் முன்னாடி வச்சு சத்தியம் வாங்கிடுறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.